இன்றைய முக்கிய செய்திகள். கோயம்புத்தூரில் ஒரு சிறுமிக்கு நேர்ந்த துயரமான சம்பவத்தால் குழந்தைகள் பாதுகாப்பை பலப்படுத்த தமிழக மக்கள் கோரியுள்ளனர். பாதுகாப்பு கேமராக்களை ஆய்வு செய்த காவல்துறையினர் 24 மணி நேரத்திற்குள் இருவரை விரைவாக கைது செய்தனர். A sad incident involving a young girl in Coimbatore has prompted people across Tamil Nadu to call for better child protection. Police quickly used security cameras to arrest 2 suspects within 24 hours. மன்னிக்க முடியாத இக்கோவை நிகழ்வு குறித்து தாள அதிர்ச்சியை வெளிப்படுத்திய முதலமைச்சர் விஜய் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு உடனடியாக நீதி கிடைப்பதை உறுதி செய்ய விசாரணையை விரைவுபடுத்தவும் கடுமையான நீதித்துறை நடவடிக்கைகளை எடுக்கவும் ஆணையிட்டுள்ளார். Expressing deep shock over the unforgivable Coimbatore tragedy, Chief Minister Vijay ordered a fast-tracked investigation and strict judicial pursuit to guarantee immediate justice for the young victim's family. புதிதாக அமைக்கப்பட்ட தாவேகா அரசை கடுமையாக விமர்சித்த திமுக தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வெறும் 12 நாள்களில் 30க்கும் மேற்பட்ட பெருங்குற்றங்கள் நிகழ்ந்துள்ளதை சுட்டிக்காட்டி மாநில பாதுகாப்பு குறித்து பெரும் கவலைகளை எழுப்பினார். DMK leader Udhanidhi Stalin severely criticized the newly formed TVK government, pointing out that over 30 major crimes were reported within just 12 days, raising serious concerns regarding state security. தமிழக அரசு திட்டமிடப்பட்ட 717 டாஸ்மாக் மதுபான கடைகளில் 436 கடைகளை மூடியுள்ளது. பள்ளிகள், பேருந்து நிலையங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு 500 மீட்டர் தொலைவிற்குள் உள்ள கடைகளை மூடுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. The Tamil Nadu government closed 436 out of 717 targeted TASMAC retail liquor outlets. The closures prioritize outlets located within 500 meters of schools, bus stands, and places of worship. பெரும் சட்டமன்ற தேர்தல் வெற்றியை தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறவிருக்கும் தேர்தலின் மூலம் மாநிலங்களவையில் நுழைய விஜயின் தாவேகா கட்சி வலுவான நிலையில் உள்ளது. Following its monumental assembly election victory, Chief Minister Vijay's TVK party is strongly positioned to secure a significant entry into the Rajya Sabha during the upcoming biennial elections. உணவுத்தரம் மற்றும் சேவையை மேம்படுத்த வேலூர் மாநகராட்சி உள்ளூர் அம்மா உணவகங்களை முழுமையாக புதுப்பிக்க புதிய ஒப்பந்த புள்ளிகளை வெளியிடுகிறது. இதுபோன்ற முன்னெடுப்புகள் திருச்சியிலும் தொடங்குகின்றன. Vellore Municipal Corporation is issuing fresh tenders to completely modernize and overhaul local Amma canteens, Amma Unavagams, to improve food quality and service, with similar initiatives commencing in Tiruchi. வணிகம், பாதுகாப்பு மற்றும் எரிசக்தியை நிலைப்படுத்த பிரதமர் மோடியை சந்திக்கவும் குவாட் கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்ளவும் 4 நாள்கள் முதன்மை பயணமாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ இந்தியா வந்துள்ளார். U.S. Secretary of State Marco Rubio arrived in India for a critical 4-day visit to meet Prime Minister Modi and attend the Quad Alliance meeting to stabilize trade, defense and energy. மார்கோ ரூபியோவுடனான சந்திப்பை தொடர்ந்து உலகளாவிய நிலைத்தன்மை குறித்து விவாதிக்க வெள்ளை மாளிகைக்கு வருமாறு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடமிருந்து வந்த அதிகாரப்பூர்வ அழைப்பை பிரதமர் நரேந்திர மோடி உறுதிப்படுத்தினார். Following a meeting with Marco Rubio, Prime Minister Narendra Modi confirmed an official invitation from U.S. President Donald Trump to visit the White House to discuss global stability. ஈரான் போரால் ஏற்பட்ட விநியோக தடங்கல்களால் 8 நாள்களில் 3வது முறையாக உள்நாட்டு எரிபொருள் விலைகள் உயர்த்தப்பட்டன. பெட்ரோல் லிட்டருக்கு 87 காசுகளும் டீசல் 91 காசுகளும் உயர்ந்துள்ளன. Domestic fuel prices were hiked for the third time in 8 days, with petrol rising 87 paise and diesel 91 paise per liter due to supply disruptions from the Iran war. மோதல் காரணமாக உலகளாவிய கச்சா எண்ணெய் தொடர்ந்து பீப்பாய்க்கு $100 தாண்டி வருவதால் உள்நாட்டு சுத்திகரிப்பு இழப்புகளை தடுக்க அரசு நடத்தும் எண்ணெய் வணிக நிறுவனங்கள் எரிபொருள் மற்றும் சிஎன்ஜி விலையை மீண்டும் உயர்த்தியுள்ளன. State-run oil marketing companies raised fuel and CNG prices again to stem severe domestic refiner processing losses, as global crude oil continuously breaks past $100 per barrel due to conflict. குறைந்து வரும் அந்நிய பணவரவால் ஏற்படும் உள்நாட்டு பொருளாதார அழுத்தங்களை எதிர்கொள்ளவும் பன்னாட்டு வணிகத்தை வலுப்படுத்தவும் 150 முன்னணி நிறுவன தலைவர்கள் கொண்ட குழுவை கனடாவிற்கு வணிகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வழிநடத்துகிறார். Trade Minister Piyush Goyal leads a delegation of 150 top corporate leaders to Canada to strengthen international trade and counter domestic economic strains caused by declining remittances. அயல்நாட்டு முதலீட்டாளர்கள் இந்த ஆண்டு இந்திய பங்குகளில் 2.22 இலட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் நிகர விற்பனை செய்துள்ளனர். அதிக எண்ணெய் விலை, நலிவடைந்த ரூபாய் மற்றும் அமெரிக்க சொத்துக்களுக்கு மாறும் நிதிகள் ஆகியவை மாபெரும் மூலதன வெளியேற்றத்தை தூண்டுகின்றன.
Foreign portfolio investors have net sold over 2 rupees and 22 paise lakh crore in Indian equities this year. High oil prices, a weak rupee, and funds rotating to US assets are driving the massive capital flight. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 0.54 விழுக்காடு மீட்சியடைந்து 95.73 ஆக நிலைபெற்றது. இந்திய ரிசர்வ் வங்கியின் கடுமையான நேரடி டாலர் விற்பனை தலையீட்டால் இந்த மீட்சி நிகழ்ந்தது. The Indian rupee staged a 0.54% recovery to settle at 95.73 against the US dollar. The recovery was driven by aggressive direct dollar selling interventions by the Reserve Bank of India. பஞ்சாப் கிங்ஸ் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆட்டமிழக்காமல் 101 ஓட்டங்கள் குவித்து இலக்னோவின் 196 ஓட்டங்கள் இலக்கை முறியடிக்க வழிநடத்தினார். இந்த வெற்றி பஞ்சாபின் தோல்வி பயணத்தை முடித்து வைத்து சுழற்று போட்டி வாய்ப்புகளை உயிர்ப்புடன் வைத்துள்ளது. Punjab Kings captain Shreyas Iyer smashed an unbeaten 101, leading his team to chase down Lucknow's 196 runs. The victory snaps Punjab's losing streak and keeps playoff hopes alive. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வரைவு திட்டம் பெரும்பாலும் பேசி முடிக்கப்பட்டதாக அதிபர் ட்ரம்பும் ஈரானிய அதிகாரிகளும் உறுதிப்படுத்தினர். சிக்கலான விவரங்களை இறுதி செய்ய 60 நாட்கள் போர் நிறுத்த நீட்டிப்பை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது. President Trump and Iranian officials confirmed a draft framework to end the war has been largely negotiated. The deal reportedly establishes a 60-day ceasefire extension to finalize complex details. வரைவு அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் பகைகளை நிறுத்துவதிலும் முதன்மையான ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதிலும் கவனம் செலுத்துகிறது. கடல் முற்றுகையை விலக்கிக் கொள்வதற்கு பதிலாக ஈரானுக்கு படிப்படியாக $25 பில்லியன் முடக்கம் தளர்த்தப்படும். The draft US-Iran agreement focuses on halting hostilities and reopening the critical Strait of Hormuz. In exchange for lifting the naval blockade, Iran receives a phased unfreezing of $25 billion. கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பிற நாடுகளின் தலைவர்கள் ஒரு நெருக்கடி கால கூட்டு கோரிக்கையை விடுத்தனர். கடும் உலகளாவிய எரிசக்தி வீழ்ச்சியை எச்சரித்து ஈரான் அமைதி முன்மொழிவை ஏற்குமாறு அதிபர் ட்ரம்பை அவர்கள் வலியுறுத்தினர். Leaders from Qatar, Saudi Arabia, the UAE, and other nations held an emergency joint call, urging President Trump to accept the Iran peace proposal, warning of severe global energy fallout. இறுதி பின்னணி அமைதி பேச்சுவார்த்தைகளில் இருந்து இஸ்ரேலை ட்ரம்ப் நிர்வாகம் முழுமையாக ஓரங்கட்டியதாக செய்திகள் வெளியாகின. ஈரானின் அணுக்கரு தளங்களை தாக்க வேண்டும் என வலியுறுத்திய தலைமை அமைச்சர் நெதன்யாகு இந்த அறிவிப்பை தொடர்ந்து வெளிப்படையாக அமைதி காத்து வருகிறார். Reports emerged that the Trump administration effectively sidelined Israel from final back-channel peace talks. Prime Minister Netanyahu, who advocated striking Iran's nuclear sites, has remained notably silent following the announcement. ஈரானில் நடைபெறும் போர் உலகளாவிய உர விநியோகத்தை முடக்கியுள்ளதாகவும் இது பன்னாட்டு பயிர் விளைச்சல் மற்றும் உணவு பாதுகாப்பில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்றும் ஐநாவின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு எச்சரித்துள்ளது. The UN's Food and Agriculture Organization warned that the war in Iran has choked the global fertilizer supply, threatening a severe downstream impact on international crop yields and food security. செய்திகள் மூலமாக தொடர்ந்து ஆங்கிலம் பயில இந்த சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். Like, share and subscribe to this channel to continue learning English through news.